ஸோ இங்கே வந்து இந்த மீன் தவிர வேறு ப்ராடக்ட் ஒன்றும் உற்பத்தி இல்லை தானே. இங்கே பாருங்கள், இங்கே பேக்கெட்டில் இந்த பீஃப் ஸ்லைஸ் பண்ணி இருக்குது. இன்னொரு முக்கியமான ஐட்டம் ஒன்று காட்டணும், கோழிக்கால். ஸோ ஸ்ரீலங்காவில் கோழிக்கடை வச்சுருக்கவங்க என்ன செய்யலாம்டா, கோழிக்காலை துப்புரவு பண்ணி மோல்டிஸு ஏற்றுங்க. அதுவும் ஒரு பிஸ்னஸ். நீ பதில் இதை வந்து பிலிப்பீன்ஸ் வேறு எந்த நாடு பயதுன்ற மோல்டிவியன்ஸ் இது சாப்பிட்றாங்களா? ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்காவில் இல்லை, இங்கே வந்து இந்த கோழிக்கால் தின்றானல் பொடியம்மார். ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸ். ஸோ கோழிக்கால் ஊரில் கோழிக்கடையில் மிஞ்சிற கால்களை சுத்தப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், $டாலரில் உழைங்க. இந்த ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோரும் வந்து பிஸியான பீப்புள் தானே. மஞ்சள் பொடி வாங்கி எல்லாம் வச்சுக்கிறது, ஜிஞ்சர் பொடி பண்ணி வச்சுக்கான், இப்படி ஒரு வாங்கி போடுறது, வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்காலும் தெரியா. அப்போ அப்படியான ஸ்பைசி எல்லாம் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு சின்ன டப்பாவில் போட்டிக்க எடுத்தாச்சு, போட்டாச்சு, சமைச்சாச்சு. ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் டிக்கெட்டை போட்டு வாங்க, வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட் உங்களோட பார்வை வித்தியாசமாகிக்கும், பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்த ஐட்டம் பாருங்கள், ஸ்ரீலங்காவில் வந்து நிப்புண அரளிய நிறைய அரிசிகள் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க எப்படி டிமாண்ட் ஒன்று இருக்குன்னு ஸ்ரீலங்கான ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் தான் என்ன செய்யணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கணும். பெரும்பாலும் எல்லா கடையிலையும் சன் குயிக் இருந்துச்சு. ஸோ அது ஒரு நீங்கள் சன் குயிக் எடுத்து விற்கல அது. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே ஒரு பிஸ்னஸ் உண்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறது. இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாருக்கும் சின்ன சின்ன கடைகள் கட்டாயம் தேவை. பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வந்து ஷாப்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று இந்த ப்ராடக்டை ப்ராப்பரான ப்ராடக்ட் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் போடையிலும், இல்லாட்டி நீங்களே ஒரு ஷாப்பை வந்து துறக்கலுமா இருக்கும். ஸோ இதான் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கூட்டிகிட்டு வரணும் உங்களுக்காக. அப்போ நான் சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டும் செய்யலும். அப்போ அதை அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா.